சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் லா கிளர்க் கம் ரிசர்ச் அசோசியேட்டர் பணியிடத்திற்கான வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபார் லா கிளர்க் கம் ரிசர்ச் அசோசியேட்டர் ஆன் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்சுவல் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 90 கேண்டிடேட்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லா கிளர்க் கம் ரிசர்ச் அசோசியேட்டருக்கு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில். இது வந்து பியூர்லி வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அதாவது பர் மந்த் 80,000 ரூபாய் வந்து இருக்கக்கூடிய ரெமுனரேஷன் தரக்கூடிய ஒரு பணியிடம். 2024-2025 இந்த காலகட்டத்திற்கான ஒரு கான்ட்ராக்சுவல் அசைன்மெண்ட் தான் இந்த லா கிளர்க் கம் ரிசர்ச் அசோசியேட்டர் பணியிடம். சரிங்களா? ஓகே. இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம், டெஸ்ட் சென்டர் அது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபுல் டைம் அசைன்மெண்ட். அதாவது பியூர்லி கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இருந்தாலும் ஃபுல் டைம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட் வந்து ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு கிளைம் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஃபர்தராக வந்து வேறு ஏதாவது ஜாப் வரும்பொழுது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து லா கிராஜுவேட், அதாவது பேச்சுலர் டிகிரி இன் லா முடித்த கேண்டிடேட்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இன்டகிரேட்டட் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்காங்க லாவில் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகரிக்கப்பட்ட இதில் வந்து முடிச்சிருக்கணும். காலேஜஸில், யூனிவர்சிட்டி இல்லை ஸ்கூல் ஆஃப் லாவில் முடிச்சிருக்கணும். அட்வொகேட்டாக வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸாக இருக்குது, அதில் தான் படிச்சுட்ருக்காங்க கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 5th இயரில் இருந்தால் அது அவங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லை 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் 3rd இயரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் படிச்சுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அவங்க லா குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது லா குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப், அதாவது லா குவாலிஃபிகேஷன் படிச்சுட்ருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம், அவங்க கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 20 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். கட் ஆஃப் டேட் வந்து 15/2/2024 அன்னைக்கு. செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸில், அதாவது பார்ட் 1 வந்து எம்சிக்யூ இருக்கும். ஓகேங்களா? எம்சிக்யூ இருக்கும் பார்ட் 1ல். இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரியும், லாஸை பேஸ் பண்ணியும், காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸையும் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 2வை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டிவ், அதாவது ரிட்டன் எக்ஸாம் மாதிரி இருக்கும். இதில் வந்து ரைட்டிங்கும் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 3யை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? இதற்கு எக்ஸாம் என்ன, மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, இது மாதிரியான கண்டிஷன் இது எல்லாமே வந்து வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. sci.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1ஆக இருக்கட்டும், பார்ட் 2ஆக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேரியஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேரியஸ் சென்டர்ஸில் இருக்குது. நமக்கு பொறுத்த வரைக்கும் சென்னையில் சென்டர் இருக்குது. சரிங்களா? பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நம்பர் ஆஃப் டெஸ்ட் என்று வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் கேண்டிடேட்ஸை வேக்கன்சிஸை பொறுத்து. சரிங்களா? கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதை பொறுத்து. டேட் ஆஃப் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 10/3/2024 வந்து நடக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மாடல் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு 11ஆம் தேதி வந்து வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் 12ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதற்கான சார்ஜஸும் கொடுப்பாங்க. அது எல்லாமே வெப்சைட்டில் 1 by 1 உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே. அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் டெஸ்ட் ஃபீஸ் வந்து 500 ரூபாய் ப்ளஸ் உங்களுக்கு பேங்க் சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து எந்த விதமான போஸ்டர்லேயோ வேறு எதுலேயோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைனில் தான் ஃபீயும் பே பண்ண முடியும். யூகோ பேங்க் மூலியமாக இருக்கக்கூடிய கேட்வேயில், உங்களுடைய பேங்க் வந்து எந்த பேங்காக வேணால் இருக்கலாம், அதில் ஆன்லைனில் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலியமாக நீங்கள் பே பண்ணலாம். சரிங்களா? ஆன்லைனில் தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா? 25/1/2024 15/2/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி, அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து ப்ராப்பரான சைஸில் ரெடியாக வச்சுருக்கணும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா 1 by 1 கேட்க நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ வரும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வரும். சரிங்களா?
அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபர்தராக இருக்கக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த நம்பர் தான் பேஸு. அதனால் அதை ப்ராப்பராக நோட் டவுன் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான டிஏடிஏ எதுவுமே வந்து ரிட்டன் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ப்ராப்பராக வந்து உங்களுடைய ஓன் இதில் தான் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து லாவில் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்டான ஜாபு. கான்ட்ராக்ட் பேசிஸாக இருந்தாலும் பர் மந்த் வந்து 80,000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேண்டிடேட்ஸ்க்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.